தற்போதைய அண்மை தகவல். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ரவுடி நாகேந்திரன் உடல்நிலை தொடர்பான ஆய்வு நடத்தப்பட்டு வரக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், விரிவான விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நாகேந்திரன், அவரது மகன் அசித் அம்மன், பொன்னை பாலு உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர். இது தொடர்பான வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அருள் மணிவண்ணன் உள்ளிட்ட 6 பேர் மற்றும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மற்றவர்கள் சிறையில் இருந்தவரை காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்பொழுது நாகேந்திரனின் உடல்நிலை குறித்து தினந்தோறும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டும் வேலூர் சிறைத்துறை ஏன் அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார். நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என்றால் சிறைத்துறைக்கு அபராதம் விதிக்க நேரிடும் எனவும் நீதிபதி எச்சரித்தார். முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி நாகேந்திரன் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து அனுப்பப்பட்ட அறிக்கையில் நாகேந்திரனுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாகேந்திரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாகேந்திரனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனையடுத்து கல்லீரல் சிறப்பு மருத்துவர் அடங்கிய மருத்துவ குழுவை அமைத்து நாகேந்திரனை பிப்ரவரி 26ஆம் தேதி பரிசோதித்து அறிக்கை அளிக்கும்படி சென்னை மருத்துவ கல்லூரி முதல்வருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். சென்னை மருத்துவக் கல்லூரி குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் எந்த மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.